நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த கவாத் பண்ண செடிகளுக்கு எப்படி உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொய்யா செடியை கவாத் பண்ணி 1 மாதம் கிட்ட ஆக போகுது. இங்கே துளிர்கள்லாம் எப்படி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சில துளிர்கள் பெருசாகவே வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுங்க நிறையா பூக்கிற மாதிரி நாம் வந்து ஒரு உரம் கொடுக்கணும். அடுத்து நாம் மல்லிகைப்பூ செடியை போன வாரம் கவாத் பண்ணோம். இப்போ இங்கே பார்க்குறது குண்டு மல்லிகைப்பூ செடி. எப்படி துளிர் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு துளிர், அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே நிறையா துளிர்கள் வர ஆரம்பிச்சிட்ருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு துளிர் பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வரும் பொழுது நாம் இலைகள் அதிகமாக வர்றதுக்கும் அடுத்து அந்த பூக்கள் மொட்டுகள் வர்றதுக்கும் தேவையான அப்பேற்பட்ட ஒரு உரத்தை கொடுக்கணும். இங்கே இந்த செடியை பார்த்திங்கன்னா இது மதுரை மல்லி, ரொம்ப அருமையான செடி. நிறையா பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். இதில் இப்போ தான் துளிர்கள் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல, அப்புறம் இங்கேயும் நிறையா துளிர்கள் படிப்படியாக இது துளிர்கள்லாம் எல்லாம் பெருசாயிரும். இதுக்கும் இலைகள் வர்றதுக்கு தேவையான அந்த உரங்களை கொடுக்கணும். நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உரங்களை. பக்கத்தில் பார்த்திங்கன்னாக்கா இந்த ஆலமரத்து கன்று போன்சாய் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக நிறைய இலைகள் இருந்ததையெல்லாம் கட் பண்ணிட்டேன். இது துளிர்கள் இப்போ தான் லேசாக வர்ற மாதிரி. இதை பாருங்கள், இந்த இடத்துலலாம் இனிமே தான் வரப்போகுது. அந்த அளவுக்கு இதில் துளிர்கள் வரலை இன்னும். அதனால் இதுக்கும் நாம் நைட்ரஜன் சத்து நிறைந்த உரத்தை கொடுக்கணும். இப்போ இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன் அப்படிங்கிற மாதிரி நாம் உரக்கலவையை தயார் செய்து திரவ உரமாக கொடுக்கலாம். அப்படி எந்த 3 உரங்களை நாம் சேர்க்க போகிறோம் இப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா, இங்கே இதில் எடுத்து வச்சுருக்கிறது வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கில் NPK இருக்குது. இந்த வேப்பம் புண்ணாக்கு உரமாக செயல்படுறது கூட நமக்கு வந்து பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். மண்ணில் இருக்கக்கூடிய நூல் புழுக்களையும் இது அழிக்கும். ஆக இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசல் மண்ணுக்கு உரமாகவும் அந்த பூச்சிகளை, செடிகளுக்கு மேலே வரக்கூடிய பூச்சிகளை விரட்டுறதுக்காகவும், மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகளையும் புழுக்களையும் விரட்டுவதற்காகவும் இந்த வேப்பம் புண்ணாக்கு உரத்தை நாம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 2வது, இது பீட்ரூட் உரம். பீட்ரூட் பீர் அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்கள், இதில் எவ்வளவு நுண்ணுயிரிகள் வளர்ந்து எவ்வளவு நல்லா நொதித்தல் ஏற்பட்டிருக்கு. இந்த கரைசல் தயார் பண்ணி 1 வாரம் ஆச்சு. இது வந்து பீட்ரூட் தோல் தான். வீட்டுக்கு சமையலுக்கு எடுத்த பீட்ரூட்லேருந்து வரக்கூடிய தோல்களை இந்த டப்பாவில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு வச்சுருக்கோம். மூடி நிழலில் வச்சாச்சு. பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்கு. இந்த பீட்ரூட் உரம் ஒரு மிகச்சிறந்த உரம். இதில் வந்துட்டு பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், அதிக அளவில் மெக்னீஷியம், கால்சியம், அயன் எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால இந்த மெக்னீஷியமும் அயனும் சேர்ந்து தளிர்கள் நிறையா வர்றதுக்கு உதவி பண்ணோம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் பாஸ்பரஸும் இந்த செடிகளுக்கு பூக்கள் அதிகமாக வர்றதுக்கும் பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்கும், நமக்கு அப்படி வர்ற பூக்கள் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் இந்த பீட்ரூட் உரம் உதவி பண்ணோம். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3வதாக நாம் வந்து இந்த கொரியன் உரம் எடுத்து வச்சுருக்கோம். இது கொரியன் உரம். இந்த கொரியன் உரத்தில் நமக்கு தழை சத்து, அதாவது நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குது. இப்போ கவாத் பண்ணி இருக்கிற செடிகளுக்கெல்லாம் முதல் தேவை வந்து தழை சத்து நிறையா வரணும். இலைகள் நிறையா வந்து செடி வளரணும். அதுக்கு தேவையான அந்த தழை சத்தை, நைட்ரஜன் நிறைந்த சத்தை நாம் இதில் கொடுக்க போகிறோம். ஆக இதில் இருக்க தழை சத்து, இந்த தழை சத்தை ஊக்குவிக்கிறதுக்காக பீட்ரூட் சத்து, NPK பொதுவாக பேரூட்ட சத்துக்காக இந்த வேப்பம் புண்ணாக்கை எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பல வழிகள்லையும் உதவியாக இருக்கும். இப்போ இது 3ஐயும் கலந்து நாம் செடிகளுக்கு திரவ உரமாக கொடுக்கலாம். இதில் அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூடுமான வரைக்கும் ஓரளவு செடிகளுக்கு
எந்த அளவுக்கு கொடுக்கலாம், ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப வெறும் தண்ணியாகவும் கொடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு தோராயமாக கலந்து எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வேப்பம் புண்ணாக்கு கரைசலில் 2 மக்கு எடுத்து இங்கே கீழே தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இதில் ஊற்றிக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு கரைசலை ஊற்றியாச்சு. அடுத்து வந்துட்டு பீட்ரூட் கரைசலை நம்ம கொஞ்சம் வடிகட்டிக்குவோம். எவ்வளவு திக்காக இந்த கரைசல் என்ன அருமையான கலரில் வருது பாருங்கள். இந்த தோலோடு ஊற்றலாம், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது அப்படியே மக்கி போயிடும். ஆனால் இப்போதைக்கு நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க எளிதில் இது திரவ உரமாக கொடுத்து செடிகள் துளிர் விடுறதுக்கு உதவியாக இருக்கும். இதை இப்போ கம்போஸ்ட்டில் போட்டுட்டோம் அப்படின்னா பிற்பாடு ஒரு 15 நாள் கழித்து அதை திட உரமாக கொடுக்கறதுக்கு இதை நாம் சேர்த்துக்கலாம். வடிகட்டியாச்சு. இப்போ இதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் அருமையான கலர் பாருங்கள், இவ்வளோ தண்ணி அப்படியே பிங்க் ஆயிடுச்சு. அடுத்து இந்த கொரியன் உரம் தழை சத்துக்காக நாம் கொடுக்குறோம். இந்த கொரியன் உரம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக திக்காக இருக்குது. இதையும் லேசாக வடிகட்டிக்குவோம். போதும், ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்தோம்னாலே போகிறோம். இப்போ இந்த கொரியன் உரத்தையும் இதோடு சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, 3 உரம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தெரியுது, இதில் தண்ணியும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன செடிங்களுக்கு ஒவ்வொரு டம்ளர் கொடுத்தா போகிறோம். பெரிய செடிங்களுக்கு இந்த மக்கில் 1 மக்கு கொடுத்துடலாம். இது முதல்ல நாம் கவாத்து செய்த செடிகளுக்கு கொடுக்கலாம். மீதி இருக்கிறத மற்ற செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாம். குண்டு மல்லி செடிக்கு 1 மக்கு கொடுத்துருவோம். மதுரை மல்லி செடிக்கும் 1 மக்கு கொடுத்துடலாம். இது ரொம்ப பெரிய செடியாக இருந்தது, 1 மக்கு சரியாக இருக்கும். பக்கத்துலேயே இந்த ஆலமரம் இருக்குது பாருங்கள், இது சின்ன செடி, அதனால் இதுக்கு 1 டம்ளர் கொடுத்துருவோம் போகிறோம். அடுத்து இந்த கொய்யா செடிக்கு கொடுக்கலாம். இந்த கொய்யா செடி 6 அடி உயரத்துக்கும் மேலே இருக்கிற செடி பாருங்கள், மேலே நெட்டை தொடுற அளவுக்கு இது வளர்ந்துருக்கு. அதனால் இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே நாம் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இங்கே இந்த மல்பெரி செடி பாருங்கள், கவாத் பண்ணி விட்ருக்கோம். இப்போ தான் துளிர் வந்துக்கிட்டு இருக்கு, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல. அதனால் இதுக்கும் நாம் கொடுத்துடலாம். இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இப்போ மெயினாக நாம் கவாத் பண்ண செடிகளுக்கு கொடுத்துட்டோம். அடுத்து இந்த மீதி இருக்க கரைசலை எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுருவோம். எல்லா விதமான பேரூட்ட சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் இந்த உரத்தில் இருக்கிறதுனால இது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆக இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.